The children, welcome to science class. So last week, what are the topics we saw? And again recall that. First is electric current na என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னமா amount of substance. அதுக்கப்புறமா luminous intensity. Last என்ன பார்த்தோம்? Plane angle. So plane angle அப்படின்னு பார்க்கும்போது என்னமா பார்த்தோம் plane angle? So when the two straight lines or when two planes, அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸோ இல்லைன்னா டூ பிளேன்ஸ் இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட், அதாவது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுற இன்டர்செக்ட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் உருவாகுது. அந்த ஆங்கிளை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறத பார்த்தோமா. அதோட யூனிட் என்ன அப்படின்னா ரேடியன். அதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள். அது எப்படின்னா பிளேன் ஆங்கிள் அப்படின்னா two planes இல்லைனா two straight lines when intersect at that point it makes an angle theta means that is called plane angle அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ solid angle அப்படிங்கிறது என்னன்னா solid angle is the angle formed by three or more planes intersecting at a common point. அதாவது த்ரீ ஆர் மோர் பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்குமா, ஒரு காமன் பாயிண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன். நம்ம டயக்ராமில் பார்ப்போம் என்னென்னா வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன் என்னங்கிறத டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இப்போ இதோட எஸ்ஐ யூனிட் என்னது, எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்டிரேடியன் அண்ட் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் எஸ்ஆர். என்ன நோட் பண்ணுறாங்கம்மா, எஸ்ஆர். So solid angle is the angle formed by three or more planes intersecting at a common point. It can also be defined as angle formed at the vertex of the cone. The SI unit of solid angle is steradian and is denoted as SR. So steradian is the solid angle at the center of a sphere. ஸ்டிரேடியன்கிறது ஒரு சாலிட் ஆங்கிள். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இட்ஸ் சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் ஃபார்ம் ஆகுது. Subtended by a portion whose surface area is equal to, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, whose surface area is equal to the square of the radius of the sphere. ஸோ இந்த டயக்ராம் பாருங்களேன், இட் இஸ் அ ஸ்பியர். இது வந்து என்னது, ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஒன் ஸ்டிரேடியன். அப்போ எந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த ஷேப் பாருங்களேன், இட் இஸ் அ கோன். அதாவது வெர்டெக்ஸ் ஆஃப் அ கோன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆங்கிள் ஒன் ஸ்டிரேடியன் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பியரோட சென்டர்லேருந்து அதோட ரேடியஸ் என்னென்னு எடுத்துருக்காங்க, 1 மீட்டர். நெக்ஸ்ட்டு அந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இதுதான் வந்து என்னது, சாலிட் ஆங்கிள். ஸோ டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள். Until 1995, plane angle and solid angle were classified under supplementary quantities. 1995 வரைக்குமே இந்த பிளெயின் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும் எதுக்கு கீழே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் தான் இருந்துச்சு, அதாவது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸில் தான் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 1995 அப்புறமா தே ஆர் ஷிஃப்டட் டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ். எதுக்கு கொண்டு வரப்பட்டாங்க, அதை டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். நல்லாவே உங்களுக்கு தெரியுமா, பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது when the two lines or two planes intersect at that point it makes an angle theta means that is called plane angle. அதாவது அதுதான் சொல்லுறாங்க, it is the angle made at the point of intersection of two lines or planes. ஸோ டூ லைன்ஸோ டூ பிளேன்ஸோ இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கிள் உருவாச்சு அப்படின்னா அதுதான் பிளேன் ஆங்கிள் சொல்கிறாங்க. அதுவே டூ ஆர் மோர் இல்லைனா த்ரீ ஆர் மோர் பிளேன்ஸ் காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து சாலிட் ஆங்கிள் சொல்கிறாங்கம்மா. ஸோ இட் இஸ் த ஆங்கிள் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் த்ரீ ஆர் மோர் பிளேன்ஸ் அட் எ காமன் பாயிண்ட். அடுத்தது பிளேன் ஆங்கிள். இட் இஸ் அ டூ டைமென்ஷனல். பிளேன் ஆங்கிள்ங்கிறது என்னவா, இட் இஸ் டூ டைமென்ஷனல் அண்ட் சாலிட் ஆங்கிள்ங்கிறது இட் இஸ் த்ரீ டைமென்ஷனல். தென் லாஸ்ட்டாக இட்ஸ் யூனிட் இஸ், பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்னம்மா, இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன் அண்ட் சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டிரேடியன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிளாக்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், derived quantities என்னங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னது, கிளாக்ஸ்.
கிளாக்ஸ் வந்து அப்படின்னு சொல்லும்போது அதாவது பழையங்காலத்தில் இருந்து ஒவ்வொரு இதாக அப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூரியனை வச்சு டைம் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சன் டயல்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் சாண்ட் கிளாக்ஸ் வந்துச்சு. இதே மாதிரி பல மாறுதல்கள் ஏற்பட்டு இப்போ நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம், அனலாக் கிளாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் கிளாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம் இன்டர்வல்ஸ். எதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டைம் இன்டர்வல்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெனி கிளாக்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் ஃப்ரம் த ஏன்ஷியன்ட் டைம். நிறைய கிளாக்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டே வரோம். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிகிட்டே வராங்க, அந்த கிளாக்ஸ் நம்ம டைமோட அக்யூரசி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மெக்கானிசம்ஸை மாடிஃபை பண்ணிகிட்டே வராங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஹாவ் மாடிஃபைட் த மெக்கானிசம் ஆஃப் த கிளாக்ஸோட மெக்கானிசமை மாடிஃபை பண்ணிவிட்டு எவ்ரி டைம் டு ஆப்டைன் அக்யூரசி. ஒவ்வொரு டைமும் அவங்க கண்டுபிடிக்கும் போது அதோட அக்யூரஸியை வச்சு தான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஹாவ் மாடிஃபைட் த மெக்கானிசம் ஆஃப் த கிளாக்ஸ் எவ்ரி டைம் டு ஆப்டைன் அக்யூரசி. ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. டிஸ்பிளே பொறுத்து டைப்ஸ் ஆஃப் கிளாக் என்னது, 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து அனலாக் கிளாக்ஸ், இன்னொன்று வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ். உங்களுக்கே நல்லா தெரியும். அனலாக் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வால் கிளாக்ஸை தான் வந்துட்டு அனலாக் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனலாக் கிளாக்ஸ் லுக் லைக் எ கிளாசிக் கிளாக். இட் ஹாஸ் 3 hands டு ஷோ த டைம். ஸோ அதுக்கு 3 hands இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். என்னென்ன, ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ஹேண்ட், மினிட்ஸ் ஹேண்ட், செகண்ட்ஸ் ஹேண்ட். ஸோ என்னமா இருக்கும், ஹார்ஸ் ஹேண்ட், மினிட்ஸ் ஹேண்ட், செகண்ட்ஸ் ஹேண்ட் இருக்குமா. ஹார்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ஷார்ட் அண்ட் திக். எப்படிமா இருக்கும், அது ஷார்ட்டாகவும் திக்காகவும் இருக்கும். இட் ஷோஸ் ஹார். நமக்கு 1 o'clock 2 o'clock அப்படிங்கும்போது அந்த ஹார் நீடில் வந்து மூவ் ஆகும். அடுத்தது மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் லாங் அண்ட் தின். லாங்காகவும் இருக்கும், தின்னாகவும் இருக்கும். இட் ஷோஸ் மினிட். நமக்கு என்ன காட்டும், மினிட்ஸை காட்டும். அடுத்தது செகண்ட்ஸ் ஹேண்ட். இட் இஸ் அ லாங் அண்ட் வெரி தின். லாங்காகவும் இருக்கும், அடுத்தது வெரி தின்னாகவும் இருக்கும். இட் ஷோஸ் செகண்ட்ஸ். இட் மேக்ஸ் 1 rotation in 1 minute. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்சது அப்படின்னா அது என்ன 1 minuteன்னு அர்த்தம். இப்போ 60 rotations கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா இன்னும் 1 hour. ஸோ 1 hourங்கிறது நமக்கு புரியும். அடுத்தது அனலாக் கிளாக்ஸ் கேன் பி driven either mechanically or electronically. அனலாக் கிளாக்ஸ் எலக்ட்ரானிக்கலாகவும் ட்ரைவ் ஆகும், மூவ் ஆகும். எலக்ட்ரானிக்கலாகவும் ஒர்க் ஆகும், மெக்கானிக்கலாகவும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கம்மா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் கிளாக்ஸ். டிஜிட்டல் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நவடேஸ் நம்ம வீடுகளில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸ் த டைம் டைரக்ட்லி. நமக்கு அக்யூரேட்டாக இவ்வளோ டைம் இவ்வளோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இட் ஷோஸ் த டைம் இன் நம்பர்ஸ், நியூமரல்ஸ் ஆர் அதர் சிம்பிள்ஸில் நமக்கு தெரியும். இட் மே ஹாவ் 12 hours இருக்கலாம், இல்லைனா 24 hours டிஸ்பிளேவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட். இப்போ உள்ள கிளாக்ஸ் வந்து எந்த மாதிரி காட்டுது, டேட்டு, டே, மந்த்து, இயர், இதெல்லாம் கூட நமக்கு தெரியுது. டேட், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா இதெல்லாம் கூட நமக்கு தெரிய வருது. ஸோ டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கிளாக்ஸ். இதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், டிஜிட்டல் கிளாக்ஸை எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் அப்படின்னும் சொல்கிறோம்மா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். அதோட ஒர்க்கிங் மெக்கானிசமை பொறுத்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். தே ஆர் குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக். 2 types ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குவார்ட்ஸ் கிளாக், இன்னொன்று வந்து அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய வால் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குவார்ட்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த மெக்கானிசமில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மிஸ் சொல்லிடுறேன். குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எதால் உருவானதுன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு, அதாவது SiO2 அப்படிங்கிற கெமிக்கலால் உருவானதுமா. அப்போ குவார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா அதோட மெக்கானிசம், அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் என்னன்னு சொல்லிடுறேன். இன்சைட் அ குவார்ட்ஸ் கிளாக் ஆர் வாட்ச், அதாவது வாட்ச் இல்லைனா குவார்ட்ஸ் கிளாக்கில் வந்துட்டு என்ன இருக்கும்னா நம்ம என்ன இன்சர்ட் பண்ணுவோம் அது ஒர்க் ஆகிறதுக்கு, பேட்ரி இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. பேட்ரி வந்து என்ன பண்ணுது, இட் சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த கிளாக்குக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுது. பேட்ரியிலேருந்து என்ன சப்ளை ஆகுது, எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு பாஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி எங்கே பாஸ் ஆகுதுமா, குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு பாஸ் ஆகுதுமா. அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு எப்படி பாஸ் ஆகுதுன்னா த்ரூ அன் எலக்ட்ரானிக் சர்க்யூட் மூலமாக அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது த்ரூ த பேட்ரி. பேட்ரியிலிருந்து
எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் மூலமாக குவார்ட்ஸ் கிறிஸ்டலுக்கு பாஸ் ஆகுது. அப்படி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் என்ன பண்ணும் அப்படின்னா வைப்ரேட் ஆகுமா? என்ன ஆகும்னா வைப்ரேட் அப்படின்னா ஆசிலேட் ஆகுது. ஆசிலேட்னா பேக் அண்ட் ஃபோர்த் என்னவாயிட்டே இருக்கும்னா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிலேஷனை தான் வந்து வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அட் எ ப்ரிசைஸ் ஃப்ரீக்வென்சி. அங்கே வைப்ரேஷன் அப்படின்னாலே அதை ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊஞ்சலில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், ஆடுவோம் இல்லையா, முன்ன பின்ன போயிட்டுருப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிசிட்டி அங்கே சப்ளை ஆகும்போது அது குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் பட்டு அந்த கிறிஸ்டல் வந்து என்னவாக ஆரம்பிக்குதுன்னா பேக் அண்ட் ஃபோர்த் வந்து என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷனை தான் நம்ம ஆசிலேஷன் சொல்லலாம், இல்லைன்னா இட் ப்ரொடியூஸ் ஃப்ரீக்வென்சி அப்படின்னும் சொல்லலாமா. எக்ஸாக்டாக எவ்வளோ ஃப்ரீக்வென்சி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 1 செகண்டுக்கு, அதாவது ஒரே ஒரு செகண்டுக்கு 32,768 டைம்ஸ் அது ஆசிலேட் ஆகுதுமா. அப்போ எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு செகண்டுக்கு 32,768 டைம்ஸ் வந்து என்னது ஆசிலேட் ஆகுது. ஸோ இதுதான் குவார்ட்ஸ் கிளாக்கோட ஒர்க்கிங் மெக்கானிசம். புரிஞ்சுதுங்களா? பேட்ரி மூலமாக எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டி உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் மூலமாக குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் போய் ரீச் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி கிடச்சோன்னே உள்ளே இருக்கக்கூடிய அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் என்ன ஆக ஆரம்பிக்குது, இட் ஸ்டார்ட்ஸ் டு வைப்ரேட் அண்ட் இட் ப்ரொடியூஸ் த ப்ரிசைஸ் ஃப்ரீக்வென்சி. அதாவது எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ டைம்ஸ் அது ஆசிலேட் ஆகுதா, 32,768 டைம்ஸ் வந்து ஆசிலேட் ஆகுது. ஸோ அதுதான் குவார்ட்ஸ் கிளாக்கோட மெக்கானிசம். ஸோ இதை படிக்கிற கவனிங்க. தீஸ் கிளாக்ஸ் ஆர், இந்த புக்கில் இருக்கிறது படிக்கிறேன். தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை, எப்படி ஆக்டிவேட் ஆகுதா, எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதுதான். விச் ஆர் கண்ட்ரோல்டு பை, அந்த ஆசிலேஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, கண்ட்ரோல் பண்ணி நடத்துறது யார், குவார்ட்ஸ் கிறிஸ்டல். The frequency of a vibrating crystal is very precise, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தேன் மெக்கானிக்கல் கிளாக். மெக்கானிக்கல் கிளாக்கை விட குவார்ட்ஸ் கிளாக் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். These clocks have an accuracy of 1 second in every 10⁻9 seconds. 1 செகண்டோட அக்யூரசி எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு, அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னா 10⁻9 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த குவார்ட்ஸ் கிளாக். நெக்ஸ்ட் வி சி த அட்டாமிக் கிளாக். இந்த அட்டாமிக் கிளாக் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே பார்த்தது கிறிஸ்டலோட வைப்ரேஷன் பார்த்தோம். இங்கே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டமோட பீரியாடிக் வைப்ரேஷன்னால் இந்த கிளாக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் கிளாக்ஸ் மேக் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம். ஆட்டம்குள்ளே ஏற்படக்கூடிய பீரியாடிக் வைப்ரேஷன்ஸை பொறுத்து இந்த கிளாக் யூஸ் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் கிளாக்ஸ் ஹாவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 செகண்ட் இன் எவ்ரி 10⁻13 செகண்ட்ஸ் ஒன்ஸ் 1 செகண்டோட வேல்யூ நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். எங்கே யூஸ் ஆகுது நமக்கு இது, குளோபல் ஜிபிஎஸ்சில் வந்துட்டு யூஸ் ஆகுது. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ். இந்த இடத்துலலாம் இந்த அட்டாமிக் கிளாக்கோட யூஸ் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடுத்தது இந்த டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கள், க்ரீன்விச் மீன் டைம். இப்போ என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தோங்கிறது புரிஞ்சிச்சிங்களா இது வரைக்கும்? ஸோ சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் தான் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது கிளாக்ஸு, அதில் டைப்ஸில் அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக் பார்த்தோம். அடுத்தது பேஸ்ட் ஆன் மெக்கானிசமை பொறுத்து 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து குவார்ட்ஸ் கிளாக், அடுத்தது அட்டாமிக் கிளாக் பார்த்தோம். குவார்ட்ஸ் கிளாக் நம்ம ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிளாக்ஸ் வந்து குவார்ட்ஸ் கிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து குவார்ட்ஸோட வைப்ரேஷனை பொறுத்து அது ஒர்க் ஆகுது. அடுத்தது அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டமோட பீரியாடிக் வைப்ரேஷனை பொறுத்து அது ஒர்க் ஆகுது. அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜிபிஎஸ்சில், அதாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ்சில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டமில், இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸில் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது பாருங்கள், டூ யூ நோ பாக்ஸில் க்ரீன்விச் மீன் டைம் அப்படின்னா என்ன, இஸ் த ஆவரேஜ் சோலார் டைம் அட் த ராயல் அப்சர்வேட்டரி. அதாவது மீன் சோலார் டைம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இஸ் லொக்கேட்டட் அட் க்ரீன்விச் இன் லண்டன். எங்கே இருக்குதுன்னா அது லண்டனில் இருக்குது. இட் இஸ் மெஷர்ட் ஆஸ், எப்படி இதை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் மெஷர்ட் அட் த லாங்கிடியூட் ஆஃப் 0 degree. The earth is divided into 24 zones, each of a width of 15 degree longitude. அதாவது ஏர்த்தை வந்து நம்ம
24 ஜோன்ஸாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோனோட வித் அதோட தடிமன் எவ்வளோ அப்படின்னா அதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 டிகிரி லாங்கிடியூடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீஜியன்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா தீஸ் ரீஜியன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் டைம் ஜோன்ஸ். அந்த 24 ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தான் வந்து இங்கே டைம் ஜோன்ஸ்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஜோனோட வித் எவ்வளோ இருக்கும், 15 டிகிரி லாங்கிடியூடில் இருக்கும். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 adjacent டைம் ஜோன்ஸ், 2 டைம் ஜோன்ஸ்க்கு இடையில உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 hour அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், தட் இஸ் IST அப்படின்னு சொல்கிறாங்க. த லொக்கேஷன் ஆஃப் மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் இஸ் டேக்கன் as the reference longitude of the Indian standard time. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு ரெஃபரன்ஸ் லாங்கிடியூட் எடுத்துக்கிறாங்க. அது எங்கேருந்துன்னா மிர்சாப்பூர் இன் உத்தரப்பிரதேஷில். அட் லாங்கிடியூட் அது வந்து இட்ஸ் லொக்கேட்டட் அட் எவ்வளோ டிகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா 82.5 டிகிரி லாங்கிடியூட். அப்போ IST எப்படி மெஷர் பண்ணலான்னா இஸ் ஈக்குவல் டு GMT ப்ளஸ் 5 hour 30 minutes வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அடுத்தது அக்யூரசி இன் மெஷர்மெண்ட். ஸோ அக்யூரசி அப்படின்னு சொல்லும்போது அக்யூரேட் அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ, இல்லைனா அதை ட்ரூ வேல்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 2 டயக்ராம் இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, குட் அக்யூரசி குட் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஸோ அதாவது 3 ஏரோஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் ப்ளூ இருக்குங்களா. 3 ஏரோஸுமே அந்த சென்ட்ரல் ஸ்பாட்டை வந்து என்ன இருக்குது, ரீச் பண்ணியிருக்குது. அந்த சென்ட்ரல் ஸ்பாட்டில் போய் டச் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லலாம், குட் அக்யூரசி. ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லும்போது 3 ஏரோவுமே அந்த பாயிண்டில் என்னவாக இருக்குது, டச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அக்யூரசி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. We have seen that measurement is the base of all experiments in science and technology. Science and technologyல கண்டிப்பாக measurement அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. The value of every measurement contains some errors, uncertainty. அதாவது ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லையும் நமக்கு வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா அன்சர்டைனிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் the value of every measurement contains some uncertainty. uncertaintyனா இங்கே எரர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. These uncertainties are called as errors. இந்த uncertainty பேர் என்னது, errors அப்படின்னு சொல்கிறாங்க. எரர் அப்படிங்கிறது என்னென்னா, error is defined as a difference between the real value and the observed value. அதாவது ஒரு ரியல் வேல்யூ, ட்ரூ வேல்யூன்னு ஒன்று இருக்கும். அதுவே வேறு யாராவது அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அப்போ அந்த ட்ரூ வேல்யூக்கும் அந்த அப்சர்வ்ட் வேல்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ, அதிகப்படியான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரூ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போது ஆஸ் அ டீச்சர் வந்துட்டு ஒரு ரூலர், அதாவது ஒரு ஸ்கேல் வச்சு லென்த் ஆஃப் த டேபிள் ஒன்று மெஷர் பண்ணுறாங்கம்மா. 100 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு, அதாவது ஒரு 1 மீட்டர் ஸ்கேலை வச்சு ஒரு டேபிளோட லென்த்தை மெஷர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த டேபிள் அவங்க மெஷர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரூலர் வச்சு எட்ஜில் வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணும்போது 70 சென்டிமீட்டர் கிடைக்குதுமா. எவ்வளோ சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ அவங்க தான் அதை ட்ரூ வேல்யூன்னு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கேலை கொடுத்து இந்த டேபிளோட லென்த் என்னன்னு மெஷர் பண்ண சொல்கிறாங்கம்மா. அப்போது ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 5 பேட்சாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டேபிளோட லென்த்தை மெஷர் பண்ணுறாங்கம்மா. டீச்சருக்கு கிடைச்சது வேல்யூ எவ்வளோ, ஆஸ் அ ஸ்டாஃப் கிடைச்ச வேல்யூ எவ்வளோ, 70 சென்டிமீட்டர். அதுதான் ட்ரூ வேல்யூ. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் தனித்தனியாக மெஷர் பண்ணுறாங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க, ஆன்சர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒருத்தவங்க 69 சென்டிமீட்டருங்கிறாங்க, ஒருத்தவங்க 68 சென்டிமீட்டருங்கிறாங்க, ஒருத்தவங்க 69.5 சென்டிமீட்டர், இன்னொருத்தவங்க 67 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ 5 பேரும் 5 விதமான ரீடிங்ஸை கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க 69.5, ஒருத்தவங்க 69, ஒருத்தவங்க 68, ஒருத்தவங்க 67 சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க 67.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரூ வேல்யூவாக இருந்தது எவ்வளோ, 70 சென்டிமீட்டர். ஆனால் இந்த 5 பேரும் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஆன்சர் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க 69, ஒருத்தவங்க 69.5, ஒருத்தவங்க 68, ஒருத்தவங்க 68.5, ஒருத்தவங்க 67. இது எல்லாமே அக்யூரேட் வேல்யூ தான். ஏன் அக்யூரேட் வேல்யூன்னு சொல்கிறோன்னா, அந்த 70 சென்டிமீட்டருக்கு நியர்பை ஆன்சர்ஸாக தான் இருக்குது. இது எல்லாமே என்னது
69, 69.5, 68, 68.5 அப்படி எல்லாம் இது எல்லாமே அந்த 70 சென்டிமீட்டருக்கு நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஓவரால் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல் டு த நியர்பை ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ட்ரூ வேல்யூ என்ன கிடச்சிது? 70 சென்டிமீட்டர் கிடச்சிது. ஆனால் அப்சர்வ் பண்ணி சொன்ன வேல்யூ என்னவாகுது? கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஆனாலும் இது வந்து என்னென்னு சொல்கிறோம்? அக்யூரேட் வேல்யூ அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், வைல் டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் எரர் ஷுட் பி மினிமம். அதாவது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எரர்ஸ் வந்து என்னவாக இருக்கணுங்க? மினிமமாக இருக்கணும். அப்படின்னா அந்த மெஷர்ட் வேல்யூ ஷுட் பி ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரேட். மெஷர்டு நம்ம எடுத்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணுமா? ப்ரிசைஸாக இருக்கும் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரேசி மே சீம் டு பி சேம். ரெண்டும் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும். எது ரெண்டும்? ப்ரெசிஷனும் அக்யூரேசியும் மேபி சீம் டு பி சேமாக தான் இருக்கும். ஆனால் பட் தே ஆர் நாட் சிமிலர். ரெண்டு வந்து என்ன இல்லையா? சிமிலர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன அப்படின்னு. இப்போ அக்யூரேசினா என்னன்னு சொன்னேன்? மிஸ் எடுத்த ரீடிங் வந்து 70 சென்டிமீட்டர். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ரீடிங் என்ன சொல்கிறாங்க? 69.5 சொல்கிறாங்க, அப்புறம் 69 சொல்கிறாங்க, அப்புறம் 68.5 சொல்கிறாங்க, 68 சொல்கிறாங்க. இது எல்லாமே நியர் டு 70 தான். அப்போ இது அக்யூரேசின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இன்னும் 5 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ரீடிங் எடுக்கிறாங்கம்மா. மிஸ் எடுத்த ரீடிங் 70 சென்டிமீட்டர். ஒரு செட் ஆஃப் ரீடிங் 69.5, 69 அதெல்லாம் வந்துருச்சு. இன்னொரு செட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு பார்ப்போமா? எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எல்லாருமே 65. எவ்வளோ சொல்கிறாங்க? 65 சொல்கிறாங்கம்மா. 65.1, 65.2, 65.3, 65.5, 65.7. அப்போ எல்லாத்தோட ரீடிங்கும் எப்படிமா வந்திருக்கு? அக்யூரேட் எவ்வளோ? 70 சென்டிமீட்டர் தான் அக்யூரேட் ட்ரூ வேல்யூ. ஆனால் இவங்க எல்லாம் சொல்கிறது என்னது? 65லே தான் நிற்கிறாங்க. அந்த 65.3, 65.2, 65.7, 65.5. அப்போ இதை தான் வந்து ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இந்த பாயிண்ட்டு தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ப்ரெசிஷன். எல்லோரும் சொல்கிறது 65, ஆனால் 0.1, 0.2, 0.3 அப்படி தான் டிஃபர் ஆகுது. அப்போ இதை வந்து ஆனால் அது அக்யூரேட்டுக்கு நியரஸ்ட் வேல்யூ கிடையாது. ஆனால் அது அக்யூரேட் வேல்யூ கிடையாது. ஆனால் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அக்யூரசினா என்ன, ப்ரெசிஷன்னா என்னென்னு? அதாவது ட்ரூ வேல்யூக்கு நியர்பை ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 70 சென்டிமீட்டர்னா 69.5, 68.5, 69, 69.5 இருந்துச்சுன்னா அது அக்யூரேட் வேல்யூன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்தாங்க? 65.1, 65.2, 65.5 அப்படின்னு எடுத்தாங்க இல்லையா? இப்போ அது வந்து அக்யூரசி கிடையாது, ஆனால் மோர் ப்ரிசைஸ், ஆனால் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து எப்படி இருக்குது? அவங்க 5 பேர் எடுத்த ரீடிங்கும் 65லே தான் இருக்குது. பாயிண்ட்ஸ் மட்டும் சில பாயிண்ட்ஸ் மட்டும் வேரி ஆயிருக்கு. இதை தான் ப்ரெசிஷன் சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராமை பார்த்து அவங்க சொல்கிறாங்கம்மா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? குட் அக்யூரசி, குட் ப்ரெசிஷன். 3 ஏரோஸ்மே வந்து என்னவா இருக்குது? டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. அப்போ அக்யூரசி அங்கே குட்டாக இருக்குது, அடுத்தது ப்ரெசிஷனும் குட்டாக இருக்குது. அடுத்தது பாருங்களேன், செகண்ட் டயக்ராமில் 3 ஏரோவும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த டார்கெட்டை அடித்தா அது வந்து ட்ரூ வேல்யூ 70 சென்டிமீட்டருக்கு நியர்பை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே டார்கெட் அடிக்காமல் வேறு ஏதோ ஒரு பாயிண்டில் போயிட்டு 3 பேருமே அடிச்சிருக்காங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? புவர் அக்யூரசி, குட் ப்ரெசிஷன். ப்ரெசிஷன் எப்படி இருக்கான்? குட்டாக இருக்குது. ஆனால் அக்யூரசி வந்து என்னது? இல்லை. 70 சென்டிமீட்டருக்கும் 65க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அக்யூரசி இருக்கா? இல்லை. ஆனால் ப்ரெசிஷன் வந்து எல்லாருமே என்னென்னு சொன்னாங்க? அந்த 5 பேருமே 65, 65 தானே சொன்னாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? புவர் அக்யூரசி ஆனால் குட் ப்ரெசிஷன். ஆனால் அடுத்த டயக்ராமில் பாருங்களேன், 3 ஏரோவும் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது, எங்கெங்கேயோ போயிருக்கு. அக்யூரேட்டாகவும் இல்லை, ப்ரெசிஷனாகவும் இல்லை. அப்போ இதை வந்து என்னென்னு சொல்லலாம்? புவர் அக்யூரசி, புவர் ப்ரெசிஷன். இப்போ தெளிவாக புரிஞ்சுதுங்களா என்னென்னு? அக்யூரசினா என்ன, ப்ரெசிஷன்னா என்னென்னு புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாதுமா. அக்யூரசி இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. மிஸ்ஸு சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 70 சென்டிமீட்டருங்கிறது ட்ரூ வேல்யூ, 69.5, 69, 68.5, 68 இதெல்லாம் அக்யூரசி. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் அக்யூரசி இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ.
Precision is the closeness of two or more measurements to each other. எல்லாமே 65 சென்டிமீட்டர் தான் வந்துச்சு. ஆனால் 0.1, 0.2, 0.3, 0.4 அப்படி தான் டிஃபர் ஆச்சு. ஸோ அப்போ ப்ரெசிஷன்ங்கிறது என்னென்னா க்ளோஸ்னஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ். ஒரு நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற க்ளோஸ்னஸை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் ப்ரெசிஷன் சொல்கிறோம். while making measurements, accuracy is always desired. The measured value should be closer to the true value. Next approximation. ஸோ அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஒரு குத்து மதிப்பாக தோராயமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னது, while we prepare a dish, ஏதோ ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துலாம் எடுத்துக்க மாட்டோம். ஏதோ ஒன்று ஒரு அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக எடுத்து போடுவோம். we do not measure them accurately always. எப்போவுமே அது அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது கிடையாது. சிமிலர்லி அதே மாதிரி it is not possible to set the exact value while taking measurements. நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கூட நம்ம எக்ஸாக்டாக அதோட ரீடிங் எடுப்போம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் we take the approximate value. சில நேரங்களில் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவும் எடுத்துப்போம். ஸோ அப்ராக்சிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ நம்பர். அப்ராக்சிமேஷனுங்கிறது என்னது, இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. லாஸ்ட் பேஜ்க்கு வந்தாச்சுமா, இந்த லெசன் முடிய போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ அக்செப்டபிளி க்ளோஸ் டு த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த மெஷர்மெண்ட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் அதாவது அந்த எக்ஸாக்ட் வேல்யூக்கு க்ளோஸராக இருக்கும். அதுதான் வந்து அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் அ நம்பர் obtained by rounding off a number to its nearest place value. அந்த நியரஸ்ட் பிளேஸ் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி க்ளோசஸ்ட் வேல்யூக்கு ட்ரூ வேல்யூக்கு நியர்பை கொண்டு வந்துடுறோம். அதுதான் அப்ராக்சிமேஷன் சொல்கிறோம்மா. when the data are inadequateனா நிறைய டேட்டாஸ் நிறைய ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னா physicists are in need of approximation. அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது to find a solution for problem. அந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்ராக்சிமேஷன் தேவைப்படுது. ஸோ அப்ராக்சிமேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி பேஸ்ட் ஆன் சர்டைன் assumptions having a scientific background and they can be modified whenever accuracy is needed. At last we come to the last topic of the lesson, that is rounding off. rounding off அப்படின்னு சொல்லும்போது நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோன்னா we get பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய ரீடிங்ஸ் நிறைய வேல்யூஸ் வந்திருக்கு, நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா 60.75623 அப்படி நிறைய ரீடிங்ஸ் வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ calculators are widely used in day to day life. நம்ம டே டு டே லைஃப்பில் கால்குலேஷன்ஸ்க்காக calculators யூஸ் பண்ணுறோம். The result given by a calculator has too many digits. அதிகமான digits இருக்குமா, hence the result containing more digits should be rounded off. அதிகமாக டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு the technique of rounding off is used in many areas of physicsல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப், ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல்ஸ் இருக்குமா. டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஏதோ ரீடிங் கால்குலேட் பண்ணுறோம், அதில் ஒரு ஆன்சர் வருது என்னென்னா 16 என்ன வருதுமா ஆன்சர் 16.78 அப்படின்னு வருது. என்ன வருது 78 இல்லைன்னா 16.42 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. 16.42 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறாங்க டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். எந்த டிஜிட்டை வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு டிசைட் பண்ணிக்கணும். லீவ் இட் த சேம், அதாவது அதே நம்பரே இருக்கணும் அப்படின்னா இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5. இப்போ நான் என்ன சொன்னேன் 16.42ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்டை பாருங்கள் 4 2 இருக்குது. இப்போ 2 அப்படிங்கிறது என்னது இஸ் லெஸ் தேன் 5. அப்போ லெஸ் தேன் 5ஆக இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் 16.4ஆக தான் எடுத்துக்கணும். 16.42ங்கிறத ஏன்னா 2 வந்து லெஸ் தேன் 5ஆக இருக்கிறதுனால நம்ம வந்து 16.4 அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுதான் சொல்கிறாங்க லீவ் இட் சேம். அதை எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டிஜிட் லெஸ் தேன் 5ஆக இருந்துச்சுன்னா என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே இருக்கட்டும். அதாவது 16.42ன்னு எடுத்துட்டோம். 2 லாஸ்ட் டிஜிட் 2 அப்படிங்கிறது லெஸ் தேன் 5ஆக இருக்குது. ஸோ அப்போ நம்ம 16.4 மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் இட் பை 1 if the next digit is 5 or greater than 5. இதுவே அதே தான் 16.45 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை இப்போ 16.46 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 6ங்கிறது என்னது இட் இஸ் கிரேட்டர் தேன் 5. அப்போ அந்த 6 வந்து 1ன்னு சொல்லி ஆட் பண்ணி 4 வந்து 4 + 1ன்னு ஆட் பண்ணால் என்ன ஆயிரும் 16.5 அப்படின்னு வந்துருமா. இதுதான் ரவுண்டிங் ஆஃப் மெத்தட். புரிஞ்சுதுங்களா? இந்த ப்ராப்ளம் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.864 to 2 decimal places.
The solution, we need to round off the number to 2 decimal places. So the last digit to be kept is 6. Last digit அதாவது 2 decimal places மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட்டை என்ன டிசைட் பண்ணிக்கிறாங்க, 6 டிசைட் பண்ணிக்கிறாங்க. சின்ஸ் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5, எப்படி இருக்கா, லெஸ் தேன் 5 4 விட 5 விட கம்மியாக இருக்கிறதுனால we can retain 6 as it is. 6 வந்து அது அப்படியே வச்சுட்டு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, 1.86. அப்போ the answer is 1.86. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.868 to 2 decimal places மாற்ற சொல்லியிருக்காங்க. we need to round off the number of 2 decimal places. so the last digit to be kept is 6, அது அப்படியே தான் இருக்குது. since the next digit வந்து எப்படி இருக்குது, is more than 5, 8ங்கிறதுனால 5 விட அதிகமாக இருக்குது. அப்போ we should increase the second digit by 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு, ஆன்சர் இஸ் 1.87. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இந்த ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சதுமா. இப்போ இதில் பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ next on Thursday we can see again with the next unit. Thank you children.